இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறாங்க ஒருத்தவங்க, கடன் வாங்காதேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய் கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்க சொன்னதுனால கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த நேரம் நம்ம செபிக்கணும். ஆண்டவரே உங்களை குறித்த வெளிப்பாட்டை தாரும் ஐயா. ஆண்டவரே என்ன காரியம் ஆண்டவரேன்னா, இங்க ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்றாங்க. தங்களுடைய வருமானத்துக்குள்ள குடும்பத்தை நடத்தாம கடன் வாங்கியே பழகிட்டாங்க. அப்ப அந்த கடனை முதல்ல அடைக்க சொல்லுவார். இத நம்ம அப்படியே சொல்லணும் அவங்களுக்கு. இத பூசி முழுக கூடாது. நம்ம அதை நேரடியா சொல்லணும். முதல்ல இந்த கடனை அடைங்க. கடன் அடைக்கணும், அதுக்கான வருமானத்துக்கான வழியை திறந்து தாருங்க ஐயா. உங்க வருமானத்துக்கு மீறி நீங்க செலவு பண்றீங்க, அதை நிறுத்துங்க. முதலாவது நீங்க யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க அடைக்க ஆரம்பிங்க. அப்படி அடைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வருமானத்துக்கான வாசலை திறப்பாரு. கொடுக்கணும்ன்ற மனப்பான்மை வந்தாதான் ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுக்கணும் முதல்ல தீர்மானம் எடுங்க. இதான் ஞானத்தை போதிக்க வசனம். இது கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸில வராது.